அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களும் கூட்டம் ரொம்ப அதிகம், அதனால் நகல முடியாமல் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க. நம்ம கேள்வி எங்கே வருதுன்னா, பாதியில் மைக்கை வச்சுட்டு அவர் கீழே இறங்கி வண்டியை நகட்டினதுக்கு பிறகு அரியலூர் போகிறதுக்கு வண்டி எடுத்தார். அடுத்த மீட்டிங் அரியலூருங்கிறத அவங்களுடைய தலைமைச் செயலகத்தினுடைய அஃபிஷியல் ஐடி மூலமாக தெரியப்படுத்தி விட்டார்கள். விஜய் அடுத்து அரியலூர் தான் பேச போகிறாருன்னு சொல்லிட்டு பாரம்பரிய தலைமுறையெல்லாம் வந்து 15 கேமராவை போட்டு ஓவர் டைம் எல்லாம் பார்க்குற அளவுக்கு சேனல்ஸே போய் நின்றுட்டாங்க. இப்படி ஊடகங்களுக்கு தெரிஞ்சு, விஜய் ரசிகர்களுக்கு தெரிஞ்சு, தாவேகா தொண்டர்களுக்கு தெரிஞ்சு, சிறு சிறு உயிரினங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு செய்தி அங்கே வந்திருந்த ரசிகர்களுக்கு தெரியலையா, அங்கே வந்திருந்த கூட்டத்துக்கு தெரியலையா? அவர் பேசி முடித்த உடனே கலைஞ்சு போயிட்டு அதற்கு அடுத்து அவர் நகண்ட கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் கூட கிடையாது, அங்கிட்டு எந்த கூட்டமுமே இல்லையே. அப்போ இந்த கூட்டம் உண்மையாக பொய்யாங்கிறதுல நான் சந்தேகப்படலை, வந்திருந்தது மக்கள் தான். நீங்கள் வந்து எந்திரன் கிளைமேக்ஸ் மாதிரி விஎஃப்எக்ஸ் வச்சிங்கன்னு சொல்ல வரல. இன் நியர் ஃபியூச்சரில் அப்படி ஒரு ஆப்ஷன் ஏஐ மூலமாக கிடச்சிச்சின்னா பாரம்பரிய தலைமுறைகள்லாம் அதை செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய கூவலே வந்து வித்தியாசமாக இருந்தது இன்னைக்கான ஸ்ட்ரீமிங்கில் பார்க்கும்போது. அப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு கூட்டம் ஒரு இடத்தில் இருக்குது, இன்னொரு இடத்திற்கு அது கடத்தப்படவே இல்லை, அது கிளம்பி போகுது அப்படின்னா இந்த 5 மணி நேர செய்தியாக்க வேண்டும் அப்படிங்கிறது உள்நோக்கமாக இருந்ததா விஜய் தரப்புக்கு, தாவேகாவுக்கு அப்படிங்கிற கேள்வி இதோடு தொடர்புடையதாக மாறுகிறது. நியூஸை கேரி பண்ணுறதுல இந்த ஊடகங்கள் சினிமா பிரபலங்களுக்கு காட்டக்கூடிய ஆர்வம் அல்லது சினிமா பிரபலங்கள் அரசியல் கட்சியாக மாறும்போது அதற்கு வரக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது வந்து நார்மல். இதை வந்து ஒரு பெரிய மேட்டரை எடுத்துகிட்டு போய் மிரண்டு கொண்டு இருக்கிறார்கள், அரண்டு கொண்டு அவ்வளோலாம் கிடையாது. நீங்கள் வந்து அதுவும் குறிப்பாக திருச்சி மரக்கடை ஏரியா ரோட்டில் நீங்கள் சாதாரணமாக கொட்டாங்குச்சி நடிகர் வந்து அந்த இடத்துல அவர் மகளோடு சேர்ந்து கேரவனில் வந்தாருன்னா இதே அளவுக்கு கூட்டம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அது இருக்கிறதே 40 அடி ரோடு. அந்த 40 அடி ரோட்டில் இந்த பக்கம் 2 அடி இந்த பக்கம் 2 அடியில் தான் ஜனம் வர முடியும். நடுவில் நீங்கள் வச்சுருக்கிற வண்டியே 7 மொட்டு அகலத்துக்கு இருக்குது. அந்த வண்டிக்குள்ளே எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சுருக்கிற வண்டி நடந்து வரும்போது சுற்றி இருக்கிற ஒரு 4 பேர் நின்னானா கூட்டம் கூட தான் செய்யும். விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் வரும்போது இயல்பாக ஒரு கூட்டம் கூட தான் செய்யும். அதனால் இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு மிரண்டு விட்டது இந்த கட்சி அந்த கட்சி அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கும், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்வை இருக்கும். இதாலேயே இந்த கட்சி வந்து ஒசத்தியான கட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த கிரெடிட்டையும் நீங்கள் அந்த விஜய் கட்சிக்கு கொடுக்க தேவையில்லை.